விஜயா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். 52 மாவட்டங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதில் செங்கோட்டையன் அவர்களுடைய பெயர் இல்லை. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? மெல்ல மெல்ல செங்கோட்டையன் ஓரங்கட்டப்படுகிறார் என்று தெரிகிறது. தன்னை எதிர்ப்பவர்களை எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக அவர்களுக்கு உரிய பாடத்தை புகட்டுவார் என்று பலரும் கணித்திருக்கக்கூடிய அந்த கணிப்பு இன்று சரியாகிக் கொண்டிருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா செங்கோட்டையன் சாதாரணமான ஒரு நபர் கிடையாது. எம்ஜிஆர் 1972 அதிமுக ஆரம்பித்த போது அதனுடைய ஃபவுண்டிங் மெம்பர்ஸில் ஒருவராக இருந்தவர். ஆகவே அவர் எடப்பாடிக்கு எதிராக மறைமுகமாக குரல் எழுப்பியதை எடப்பாடி கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதற்கான பதிலைத்தான் எடப்பாடி கொடுத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். இல்ல இதை விட பெரிய பொறுப்புகள் வரலாம். அதுக்காக தான் பெண்டிங்ல வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அதெல்லாம் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்து கொள்ளக்கூடியது. ம். ஏன்னா எடப்பாடியை மறைமுகமாக இன்று கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறார் செங்கோட்டையன். இவ்வளவு நாள் அமைதியாக இருந்தவர். அவருடைய இயல்பறிந்தவர்களுக்கு தெரியும், அவர் இப்படிலாம் பேச மாட்டார். ஊடகமாக பேசுகிறாருன்னா அவர் ஏதோ ஒரு அஜெண்டாவோட தான் பேசுகிறார். சும்மா ஒன்றும் அவர் பேசலை. இல்ல அப்படியும் ஒன்றும் எஃபெக்டிவா வைப்ரண்டா பேசுற மாதிரி தெரியல. அவருடைய முறையே சாஃப்டா அதுதான். அவர் எப்பயுமே ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவார். அவர் நேரடியாக எடுத்தேன் கவுத்தன்லாம் என்றைக்குமே பேசினது கிடையாது. அவர் சைலண்ட் ஆப்பரேட்டர் தான் அவர். 2வது அவருக்கும் இன்று வயதாகி கொண்டிருக்கிறது. எடப்பாடி ஏற்கனவே செங்கோட்டையனை பெரிய அளவில் ஓரங்கட்டி விட்டார் என்று தான் நான் கருதுகிறேன். அதனால் இன்னைக்கு தனக்கு எதிராக ஓரங்கட்டப்பட்டவர்களிடமிருந்து குரல்கள் எழும்போதை கண்டிப்பாக எடப்பாடி விரும்ப மாட்டார். இந்த போட்டிருக்க பொறுப்புகளில் அவருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல இல்லையா? அது நிச்சயமாக ஒரு ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு நிகழ்வு. இதை தாண்டி வேறு என்ன பொறுப்பு? இவர் ஒதுங்கிட்டு அவர் நீங்கள் வாங்க செங்கோட்டையன் பொதுச் செயலாளர் சொல்ல போகிறார். வேறு என்ன பொறுப்பு கொடுக்க போகிறாரு? ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்பவர்கள் யாரும் எடப்பாடி விரும்புவதில்லை. ஏதோ பெரிய விஷயம் அதிமுகக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. இது வெறும் செங்கோட்டையன் பேசினதால் எடப்பாடி அவர் ஓரங்கட்டல. வேறு ஏதோ பெரிய சம்பவங்கள் நடக்கப் போகிறது என்பதை எடப்பாடி யூகித்து விட்டார், கண்டுகொண்டு விட்டார். அதனால தான் செங்கோட்டையனை அவர் ஓரங்கட்ட தொடங்கி இருக்கிறார் தான் நான் பார்க்குறேன். பிஜேபியின் அழுத்தம் மறைமுகமாக பெரிய அளவில் அதிமுகவுக்குள் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பித்திருக்கிறது என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். செங்கோட்டையன் அவர்களுடைய பதிலெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நான் சாதாரண தொண்டன், நீங்க மேலே பெரிய தலைவர், சின்ன தலைவர்ன்லாம் எதுவுமே இல்லை. நாங்க சும்மா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லன்ற மாதிரி தான் அவர் பேசிட்டு போறாரு. அவர் எல்லா காலத்திலும் இப்படி தான் பேசுவார். அவர் நேரடியாக ஒரு விஷயத்துக்கு வரவே மாட்டார். வழவழ குழகுழன்னு தான் பேசுவார். அவர் பேசுறது எதுவுமே பாதி விஷயம் உங்களுக்கு புரியாது. ஆனால் அதோட அர்த்தம் பொருள் இல்லாதவை என்ற அர்த்தம் அல்ல அவருடைய வார்த்தைகள். அவருக்கு தெளிவான ஒரு அரசியல் உண்டு. அவரு பக்கா அதிமுக தீவிர விசுவாசி. பதவி இருந்தாலும் இல்லாட்டியும், ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டியும் அதிமுகவில் தான் இருப்பார். 96ல் பதவி அதிமுக தோத்த பிறகு கிட்டத்தட்ட 9 பேர் டிஎம்கே ஓடி தன்னை காப்பாற்றிக்க பார்த்தாங்க. காப்பாற்றிக் கொள்ளவும் செய்தார்கள். ஆனால் அவர் போல ஜெயலலிதாவோடய இருந்தார். அதற்கான விலையை கொடுத்தார். கைது செய்யப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார், தண்டனை அதன் பிறகு வழக்கிலிருந்து விடுதலையானார், ஹைகோர்ட்டில் போய் அப்பீல் வாங்கினார். அதன் பிறகு 2001, 6ல் ஜெயலலிதா அவருக்கு பதவி எதுவும் கொடுக்காம தான் வச்சுருந்தாங்க. எந்த பதவியும் அவர் கொடுக்கல. ஆனால் 2011, 16ல் வந்தோடனே ஒரு வருஷம் மந்திரியாக இருந்தார், ஐடி மந்திரியாக. அப்புறம் தூக்குனாங்க ஜெயலலிதா. அதுக்கு பிறகு 4 வருஷம் மந்திரியாக இல்லாமல் தான் இருந்தார். மறுபடியும் ஜெயலலிதா செத்த பிறகு தான் அவருக்கு வாழ்வு கிடச்சிது. அந்த காலகட்டத்தில் கூட அவர் ஜெயலலிதா விட்டு போவே இல்லை. ஒரு 2001, 6 காலகட்டத்தில் ஜெயலலிதாவால் ஓரங்கட்டப்பட்ட பிறகு கூட 2006, 11ல் அதிமுக விட்டு அவர் நகரவே இல்லை. அவர் ஒரு அதிதீவிர விசுவாசி. அவரை மாதிரியான நபர்கள் அதிமுகவில் கிடைத்திருப்பது அதிமுகவுக்கு உண்மையிலே ஒரு அதிர்ஷ்டம் தான். ஏன்னா பதவி இல்லாதப்ப தோத்து எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுகலேருந்து கொத்து கொத்தா வெளில ஓடுவானுங்க. இப்போ இருக்காங்களே மந்திரிங்க ரகுபதி, முத்துசாமி, கண்ணப்பன், இவங்கெல்லாம் அதிமுகவில் பதவி அனுபவித்து விட்டு வெட்கமே இல்லாமல் இன்று கருணாநிதியோடையும் திமுகவோடையும் ஸ்டாலினோடையும் ஒட்டி கொண்டிருப்பவர்கள். ஆனால் செங்கோட்டையன் அப்படி கிடையாது. அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பதவி இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரு அதிமுக தான். இந்த 91, 96 ஆட்சி காலத்தில் இருந்தவங்க தான் முத்துசாமி, ரகுபதி, கண்ணப்பன். கோடி கோடியாக சம்பாதிச்சு கருணாநிதி அரசாங்கத்தால் ஊழல் வழக்கு போடப்பட்டு 18 வருஷம் பொறுத்து விடுதலை ஆனவர் கண்ணப்பன். 4 தடவை திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி போனவர். இன்றைக்கி அவருக்கு மந்திரியாக்கி அழகு பார்க்குறாங்க. அதே மாதிரி முத்துசாமி எம்ஜிஆருக்கு டீம் மந்திரி, ஜெயலலிதாவுக்கு டீம் மந்திரி, ஸ்டாலினுக்கு டீம் மந்திரி. என்ன மாதிரியான தன்மை கொண்டவர்கள் இவர்கள் எல்லாம்? பச்சோந்திக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு தன்மை கொண்டவர்கள். அதே மாதிரி ரகுபதி ஜெயலலிதாவால் திருநாவுக்கரசுக்கு போட்டியாக புதுக்கோட்டையில் வளர்க்கப்பட்டவர். 5 வருஷம் மந்திரியாக இருந்துட்டு இப்போ இங்கே இங்கே ஓட்டார். ஆகவே இவர்கள் மத்தியில் செங்கோட்டையன் உண்மையிலே ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி. நான் சொல்லுவேன், உறுதியாக சொல்லுவேன். அவருக்கு பேச தெரியாது, அவ்வளோதான். ஆனால் அவருடைய அதிதீவிர விசுவாசம் அதிமுகவில்
கடைசியில அந்த ஜெயலலிதாவே அவர ஓரம் கட்டுனாங்க. அதான் கொடுமை அவருக்கு. அவருடைய வாழ்க்கையோட சோகம் வந்து திமுக அவர் எப்பயோ போய் தப்பிச்சு போயிருந்திருக்கலாம். ஆனா போல அவரு. அதற்காக அவர் விலையை கொடுத்தார். ஆனா ஜெயலலிதாவும் அவர ஓரம் கட்டினார். கடைசில ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தான் அவருக்கு ஒரு இலாக்கா கிடைச்சது. அதுவும் பள்ளி கல்வித்துறை. பெரிய ஒண்ணும் டிபார்ட்மெண்ட் கிடையாது இது. அதன் பிறகு அவர் வந்து அ எடப்பாடி முதலமைச்சர் ஆகும்போது அவருக்கு உறுதுணையாக இருந்தார். இன்னைக்கு கட்சிக்குள்ளேயே செங்கோட்டையன் ஓரங்கட்டப்படுகிறார் என்பதுதான் எல்லோருக்கும் தெரிகிற விஷயமாக இருக்கிறது. அவர் எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. செங்கோட்டையன் என்கிற தனிநபர் சார்ந்த பிரச்சனையா அது? அது நல்ல கேள்வி. ஆனா தனிநபர்களை நம்ம ஒரு குறியீடுகளா பார்க்கணும். ம். பிரச்சனை செங்கோட்டையனுக்கு வந்த பிரச்சனை கிடையாது. ஒட்டுமொத்தமா கட்சிக்கே இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கு. ம். எடப்பாடி வந்து கடுமையான அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கிறார் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். என்ன அழுத்தம்? பிஜேபியோடு மறுபடியும் அலைன்ஸ் வைக்க வேண்டும் என்ற நிர்பந்தங்கள் அவருக்கு அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. ம். எவ்வளவு நாள் தாக்கு பிடிப்பார்னு தெரியாது. இது கட்சிக்குள்ள இருந்தா, கட்சிக்கு வெளியில இருந்தா? 2 விதத்திலயும் வருது. கட்சிக்குள்ள இருந்தும் வந்தது, கட்சிக்கு வெளியில இருந்தும் வருது. ம். பிஜேபியோட அழுத்தம் புற அழுத்தமாகவும் இருக்கிறது, அக அழுத்தமாகவும் இருக்கிறது. ஆகவே செங்கோட்டையனுடைய விவகாரத்தை நாம் சீரியஸா தான் பார்க்கணும். வரப்போற விஷயங்களுக்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் அதை பார்க்கணும். ம். எடப்பாடி பழனிசாமி கடுமையான நிர்பந்தத்தில் இருக்கிறார், அழுத்தத்தில் இருக்கிறார். அவர் அலையன்ஸுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால், பிரிந்தவர்களை மீண்டும் சேர்க்க ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் 2 பிரஷர் அவர் மேல இருக்குது. கண்டிப்பாக கட்சி பிளவை நோக்கி போகும். இல்ல, இது நாள் வரைக்கும் சரி, ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வத்தை கடந்து ஒரு நபர் கூட எடப்பாடிக்கு எதிராக கிளர்ந்து எழுந்ததை பார்க்க முடியல கட்சிக்குள்ள. ஆமா. இன்னைக்கு செங்கோட்டையன் கூட ஓப்பனா அவர் எதுவும் பேசல. வரல. கொஞ்சம் சைலண்டா தான் இருக்கிறார். அந்த கட்டத்தை நோக்கி நகரும்னு நினைக்கிறேன். எந்த அடிப்படையில? இல்ல இது வந்து இப்ப எப்படின்னா தேர்தல்கள் நெருங்கும் பொழுது நெருக்கடி முற்றும். ஏன்னா பிஜேபியோட அலையன்ஸ் வைக்கணும். பழைய அலையன்ஸ் பிஜேபி, ஏடிஎம்கே, பாமக, தேமுதிக குட்டி கட்சிகள் எல்லாம் வளரும் கட்சிகள் சேரணுன்ற ஒரு குரல் உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த திமுகவை எதிர்க்கிறதுக்கு பெரிய அணியை கட்டமைக்கணும் என்ற ஒரு குரல் வர ஆரம்பிச்சிருக்கு. அதை வந்து அவர் எடப்பாடி ஒப்புக்கொள்ள மறுக்கிறார். 2வது பிரிஞ்சவங்கள சேர்க்க மறுக்கிறார். அவர் ரொம்ப விடாப்பிடியா இருக்காரு. அதற்கு அவருக்கு இதுவரைக்கும் எடப்பாடி பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு அவருக்கு எதிராக மெல்ல மெல்ல குரல் எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள். பிரிஞ்சவங்களை ஏன் சேர்க்கக்கூடாதுன்ற கேள்வி வர ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் வரும் நாட்களில் நெருக்கடியாக முற்றும் என்று நான் கருதுகிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. 2வது பிஜேபி கிட்ட இருந்து அவருக்கு வரக்கூடிய அழுத்தங்கள் பெரிய அளவில் இருக்குது கூட்டணிக்காக. எத்தனை நாளைக்கு இந்த ப்ரெஷர் அவரால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும் நமக்கு தெரியல. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏதோ ஒரு ரகசியம் வச்சிருக்கேன்றாரு. அந்த ரகசியத்தை வெளியில சொல்லுவேன் அப்படின்றது. அது அவர் தான் கேட்கணும். அவர் என்னத்த ரகசியம் 2-3 வருஷம் அது கட்சியை விட்டு தூக்கி போட்டு என்னத்த பெரிய ரகசியத்தை வச்சு என்ன பண்ணாரு? அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. மீண்டும் கட்சிக்கு வந்தார்னா அவருக்கு மரியாதை, இல்லைன்னா அவர் காணாமல் போவார். அவ்வளவுதான். இல்ல, தோல்விக்கு இவங்களெல்லாம் ஒரு காரணம் தானே? தோல்வி ஒட்டுமொத்தம் எல்லாரும் காரணம். ஒருத்தர் மட்டும், ஒரு தனிநபரை மட்டும் நீங்க காட்ட முடியாது. 2வது எடப்பாடி பீரியடில் நடந்த வரமுறையற்ற ஊழல்கள் திமுகவிடம் அவர்களை சரணாகதி அடைய வைத்திருக்கிறது. இன்னைக்கு திமுக அரசுக்கு எதிராக ஒரு சாதாரண போராட்டத்தை கூட ஏன் நடத்த முடியல? தெருவுக்கு வந்து இன்னைக்கு ஏதோ மாணவர் அணி ஒரு போராட்டம் நடக்குது ஸ்டாலினுக்கு எதிராக. எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது இதே ஸ்டாலின் ஆட்சி முடிவதற்கு ஓராண்டு முன்பு 2020 21 தேர்தல் 20 இப்போ நம்ம 26 தேர்தல் 25 இருக்கோம். அந்த ஓராண்டு காலம் ஸ்டாலின் என்ன மாதிரியான அரசியல் பண்ணார்? எவ்ரிடே அவர் தெருவில் நின்னார். கொரோனா காலத்தில் கூட்டங்கள் நடத்த அனுமதி இல்லைன்னா வீட்டு வாசலில் கொடியை பிடிச்சிட்டு நின்னார், கருப்பு சட்டை போட்டு. தினம் ஒரு பிரச்சனையை கிளப்பினார். மக்கள் பிரச்சனைகளுக்காக அவங்க தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தாங்க. என்ன போராட்டம் நடக்குது அதிமுகவில் சொல்லுங்க? பிஜேபி ஏற்று போராடலைன்னா புரிஞ்சுக்கலாம். திமுக ஏற்று எந்த போராட்டத்தை நடத்த முடியல. அப்போ ஒரு சரியான எதிர்க்கட்சி ரோலையும் அவர்களால் ப்ளே பண்ண முடியலன்றதான உண்மை. கட்சியினுடைய கட்டமைப்பு அப்படி சரியில்லையா, இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த லீடர்ஷிப் சரியில்லை? எல்லாம் சேர்ந்து தான் இது. தலைமையும் அதுக்கு முக்கிய காரணம். முதல்ல அவர் சேலத்தில் உட்காந்துட்டு அரசியல் பண்ணுறாரு. ஏன் அங்கே உட்காந்து அரசியல் பண்ணுறாரு? சென்னையில் வந்து கொடுத்தா தான் ஒரு ப்ரெஸ் மீட்டு தேசிய அளவில் போவோம். சேலத்தில் கொடுத்தா ஸ்ட்ரிங்கர் ஃபீடுன்னுவாங்க, சின்ன அளவில் போவோம். சென்னையில் கொடுத்தா நேஷனல் ஃபீடு. இந்த புரிதல் கூட அவருக்கு இல்லை. திரும்ப அவருக்கு இந்த விஷயம் சொல்லப்பட்ட பிறகும் அவர் தன்னை மாற்றிக்கொள்வதாக இல்லை. சேலத்தில் உட்காந்து எப்படிங்க ஒருத்தர் அரசியல் பண்ண முடியும்? தலைநகர்ல இருந்து தானே பண்ண முடியும். இந்த குறைந்தபட்ச புரிதல் கூட ஏன் அவருக்கு இல்லை? ஆக நிறைய பிரச்சனைகள் அதிமுகக்குள்ள இருக்குது. பிஜேபியோட அழுத்தம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த தேர்தல் ஆணையத்தில் வர பிரச்சனைகள் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அது எங்கன்னா போய் முடிய போகுதுன்னு தெரியல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்களா இல்லையான்னு தெரியல. அவங்க கேவியட் போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் ஏற்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்களா இல்லையா ஒன்றும் புரியல. என்ன அரசியல் பண்ண போகிறாங்க இவங்க? திரும்ப அவர் சொல்கிறாரு மெகா கூட்டணி. யார் இருக்கா நீ உங்க கூட? இந்த ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிக ஒரு சீட்டு கொடுக்கலாம், அவன் வெளில போயிடுவான். கண்டிப்பாக அவங்க வெளில போயிடுவாங்க. அப்போ யார் உங்க கூட இருப்பா? ஏற்கனவே பாமக இல்லை,
தேமுதிக மட்டும்தான் இருந்தது. அவன் ராஜ்யசபா சீட் கொடுக்கலன்னா கண்டிப்பாக வெளில போயிடுவாங்க. ம். அப்போ என்ன பண்ணுவீங்க? எடப்பாடியை தவிர 90% தலைவர்களுக்கு பிஜேபி உறவு வேண்டும் என்று தான் கருத்து இருக்கிறது. அப்படி ஒரு சூழல் உருவாகுமேயானால் எத்தனை நாளைக்கு அந்த எதிர்ப்பை எடப்பாடியால் தாக்குப்பிடிக்க முடியும்? நல்லதுன்னு நினைக்கிறீங்களா அது? அது நல்லது கண்டிப்பா கிடையாது. பிஜேபியோட போனா அது விளங்காது. விளங்காது இன் த சென்ஸ் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. ஆனா வெற்றி வாய்ப்பை கொண்டு வரலாம். அது இல்லன்னு சொல்ல முடியாது. சட்டமன்ற தேர்தல்ல. கண்டிப்பாக. அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக எல்லா குட்டி கட்சிகளும் சேர்ந்தால் கடுமையான ஃபைட் இருக்கும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் ஆச்சரியம் இல்லை. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பார்லிமெண்ட்டுக்கும் அசெம்பிளிக்கும் எப்பயுமே அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்கு. 2019 திமுக, காங்கிரஸ், இடதுசாரி, விசிக கூட்டணி ஸ்வீப் பண்ணுச்சு. ஒரே ஒரு சீட்டு தான் ரவீந்திரநாத் ஜெயிச்சார். 38-1. ஆனா அதே கணக்க நீ அசெம்பிளியில போட்டீங்கன்னா 21ல 75 சீட் இந்த கூட்டணி ஜெயிக்குது. 6 சீட் ஒரு அசெம்பிளினா 14 சீட் வருது உங்களுக்கு. மோடி எதிர்ப்பு நாடாளுமன்றத்தில் பிரமாதமா ஒர்க் அவுட் ஆகும், சந்தேகம் இல்லை. ஆனால் அசெம்பிளி எலெக்ஷன்ல ஸ்டாலின் வேணுமா வேணாமான்னும் போது பிஜேபி ஒரு ஃபேக்டரே கிடையாது. ஆனால் பிஜேபி அளவு கடந்து போய் இந்த மும்மொழி கொள்கை இந்தியெல்லாம் கொண்டு வந்து திணிச்சு அட்டூழியம் பண்ணும்போது ஓரளவு இது எதிரொலிக்கலாம். பட் கண்டிப்பாக பார்லிமெண்ட்டை ஸ்வீப் பண்ண மாதிரி சத்தியமாக திமுக கூட்டணியால் ஒன்றுபட்ட அதிமுக, பாமக, பிஜேபி, தேமுதிக வந்தால் ஸ்வீப் பண்ண முடியாது. இழுபறியில் வந்து நிற்கும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு சட்டமன்றம் தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகர்கிறதுன்னு தான் நான் பார்க்கிறேன். இல்லை, இதையெல்லாம் கடந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்கள்ல, அந்த இராணுவ கட்டுப்பாடுள்ள இயக்கம், அந்த பொதுச் செயலாளனுடைய கண் அசைவுக்கு கட்டுப்படக்கூடிய இயக்கமாக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பிடிக்குள்ள வச்சிருக்காரு. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ராணுவ கட்டுப்பாடு ராணுவத்துக்கு தான், அரசியல் கட்சி கிடையாது. மாதிரியாக கேளுங்க, ராணுவ கட்டுப்பாடு ராணுவத்துக்கு தான், அரசியல் கிடையாது. அரசியலில் ராணுவ கட்டுப்பாடு இருக்குன்னா அது அடிமை கூட்டம். ஜெயலலிதா கிட்ட இருந்தது அடிமை கூட்டம் தான். அதில் எந்த சந்தேகம் வேணாம். தாங்கள் அடிமைகள் என்று பெருமைப்பட்டு கொண்ட கூட்டம் அது. ராணுவ கட்டுப்பாடு என்று சொல்கிறது அசிங்கமான வார்த்தை. ராணுவத்துக்கு தான் ஏன் ராணுவ கட்டுப்பாடு? ஒரு அரசியல் கட்சிக்கு ராணுவ கட்டுப்பாடு இருக்குன்னா எல்லாம் தலையாட்டி பொம்மைகள்னு அர்த்தம். அது ஜெயலலிதா மாதிரி சர்வாதிகாரத்தன்மை கொண்ட தலைவர்கள் இருக்கும்போது வேண்டுமானாலும் சாத்தியப்படலாம். இன்றைக்கி அந்த மாதிரியான தலைமை கிடையாது. ஓரளவு ஜனநாயக பண்பு இருக்குது. அதனால் அந்த கட்டுப்பாடெல்லாம் இருக்கவே முடியாது, இருக்கவும் வேண்டாம். இதை புரிந்து கொள்ளுங்கள். இல்லை, கண் அசைவுக்கு தலைமையின் பேச்சு அது அந்த கட்டுப்பாடு இன்னைக்கு இல்லை, கண்டிப்பாக இல்லை. அது எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட போயிடுச்சு. இப்போ கலைஞருக்கும் அது கிடையாது, ஸ்டாலினுக்கும் கிடையாது. ஸ்டாலினுக்கு பிறகு சுத்தமாக இருக்காது. அதெல்லாம் ஒரு தலைவர்கள் இருக்க வரைக்கும் தான். அந்த இராணுவ கட்டுப்பாடு சொல்கிறதே கெட்ட வார்த்தை. ஜெயலலிதா உதிர்த்த முட்டாள்தனமான பல வார்த்தைகளில் அது ஒன்று. இராணுவத்துக்கு தான் ஏன் இராணுவ கட்டுப்பாடு? அரசியல் கட்சிக்கு எதுக்கு இராணுவ கட்டுப்பாடு? அரசியல் கட்சியில் இராணுவ கட்டுப்பாடு இருக்குன்னா அது அடிமை கூட்டம்னு அர்த்தம், சர்வாதிகாரத்தன்மைன்னு அர்த்தம். ஒரு அரசியல் கட்சி சர்வாதிகாரத்தன்மையில் நடத்தப்படுகிறது என்றால் அது பெரியதொரு சிக்கலை நோக்கி, ஏன் அழிவை நோக்கி போகிறது என்று கூட நினைத்து கொள்ளலாம். அந்த சர்வாதிகாரத்தன்மை கொண்ட தலைவர்கள் மரணம் அடையும் பொழுது அல்லது அவர்கள் அரசியலில் இருந்து அகன்று போகும்போது அந்த கட்சி நடுத்தருவுக்கு வந்து நிற்கும். அதனால தான் இன்றைக்கி அதிமுக நடுத்தரில் வந்து நிற்குது. 1000 விமர்சனம் இருந்தாலும் திமுகக்குள்ளே ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகம் இருக்குது. கேள்வி கேட்குறாங்க. இன்றைக்கி அது அதிமுக இல்லாதால தான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்குது. திமுகவுலேயும் அந்த போக்கு இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டு இருக்குன்றது வேறு விஷயம். பட் ஒரு டிசன்ட்டுன்னு வாங்கல, ஒரு மாறுபட்ட கருத்து திமுகவில் இடம் உண்டு என்றைக்குமே. அதிமுகவில் என்னைக்கு இடம் இருந்திருக்கு? மாற்று கருத்து பேச அந்தம்மா அனுமதிப்பாங்களா? அடிமை கூட்டத்தை தானே வச்சிருந்தாங்க. ராணுவ கட்டுப்பாடுன்ற வார்த்தையை கெட்ட வார்த்தை. ஒருத்தனுக்கு அதை ஏற்று கேட்க துப்பு இல்லை. அன்னைக்கு அது எப்படி ராணுவ கட்டுப்பாடு ஒரு அரசியல் கட்சிக்கு போகுந்தோம்? அந்த வார்த்தை அரசியல் நல்லா இருந்தது, தொடர்ந்து அது ஜெயிச்சாங்க. அது ஆன்டி டிஎம்கேவால வந்ததுங்க. திமுக பிடிக்காதவனும் ஓட்டு போட்டான். கட்சிக்கு அல்டிமேட் நோக்கம் திமுகவை பிடிக்காதவன் தான் அதிமுக ஓட்டு போடுவான், அதிமுக பிடிக்காதவன் திமுக ஓட்டு போடுவான். திமுக வரணும்னு எவனும் திமுக ஓட்டு போட்டதில்லை, அதிமுக வரக்கூடாதுன்னு போட்டான். அதே மாதிரி அதிமுகவுக்கு திமுக வந்துடக்கூடாதுன்னு தான் ஓட்டு போட்டான். விரும்பி ஒன்றும் போட்டதே கிடையாது. நெகட்டிவ் ஓட்ஸ் தான் இங்கே. நல்லா இருந்ததுன்றது வந்து இப்போ அது உண்மையிலேயே நல்லா இருக்குன்னா அந்த அம்மா மரணத்துக்கு பிறகு கட்சிக்குள்ளே ஒரு குறைஞ்சபட்ச ஜனநாயகம் இருக்கணும்ல, எங்கே போச்சு? கட்சி இன்னைக்கு எவ்வளோ மோசமான நிலைமையில் எப்படி இருக்குது? தொடர்ந்து 11 தோல்விகள்ன்றாங்க. என்ன காரணம் இதுக்கு? யார் காரணம்? ரேம்பில் வந்து விஜய் நடந்த மாதிரி நடந்து போகிறாரு அவர். எதுக்கு இதெல்லாம்? அதிமுக யாரும் இப்படிலாம் நடந்து போயிருக்காங்களா? தொண்டர்களை நம்பின இயக்கம் தானே அது. பிரிஞ்சு போகிறவங்க அத்தனை பேர் ஒன்றா வந்து சேர்த்துக்குவாங்களா? என்ன தப்பு? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கடில் அனைவருக்கும் தாழ்வுண்ணாம் பாரதி. இன்னைக்கு திமுக சுரூபம் எடுத்து நிற்கும் போது நான் சேர்த்துக்க மாட்டேன்னு ஏன் அடம் பிடிக்கிறாரு எடப்பாடி? தலைமைக்கான ஒரு சிக்கல் இருக்குல்ல. எது வேணா இருக்கட்டுங்க, பிரிஞ்சு பிரிச்சதே அதனால. யாருடைய வீட்டு சொத்தும் கிடையாது, எந்த தனிநபருடைய பாரம்பரிய சொத்து கிடையாது. அதிமுக தொண்டர்களோட கட்சி. ஒன்னாதானே இருந்தீங்க. ஏன் இவ்வளவு தூரம் வந்து அவங்கள வந்து ஓரம் கட்டுறீங்க? எதற்காக இந்த தீண்டாமை? சேர்த்துக்கோங்க, எல்லாரையும் சேர்த்துக்கோங்க. தோல்வி அடைஞ்சிருக்கீங்கல்ல, 11 தோல்வி அடைஞ்சிருக்கீங்கல்ல. உங்க கூட கூட்டணி வைக்கிறது ஒன்றும் யாரும் போட்டி போட்டுன்னு இல்லை. இதே தான் பார்லிமெண்ட்டில் சொன்னீங்க, கூட்டணி கூட்டணி. கட்சியில் தனியாக தானே போய் நின்னீங்க தேமுதிக வச்சுக்கிட்டு. அதே தான் அசம்பிளிலையும். இந்த தேமுதிக இப்போ ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலன்னா ஓடிடுவான்.
அப்போ யாரை நம்பி நிற்பீங்க? தனிமரமா நிற்பீங்க. ஆகவே ஒன்றுபட்ட அதிமுக தமிழ்நாட்டுக்கு தேவை என்கின்ற குறைந்தபட்ச பொறுப்புணர்வும், சிந்தனையும் எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டும். அப்படி இல்லை என்றால் நிலைமை மோசமாக போகும் தான் எனக்கு தோணுது. ம். நான் அறிந்த வரையில் பாஜக மார்ச் இறுதி வரையில் அவருக்கு நேரம் கொடுத்திருப்பதாக சொல்லுகிறார்கள். 2 கூட்டணிக்காக. ஆமா, கூட்டணி பிளஸ் எல்லாரையும் ஒன்று சேர்த்துக் கொள்ள வேண்டும். ம். அப்படி இல்லை என்றால் பாஜக தன்னுடைய வேலையை காட்டும் என்று தான் தகவல்கள் வருகின்றன. ம். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவர் பாஜக கூட்டணிக்கு வேண்டுமானாலும் கூட இசைந்து கொடுக்கலாம். ஆனால் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிறார் என்றும் தகவல்கள் வருகின்றன. ம். ஒரு கட்டத்தில் இப்படியே போனால் அவர் பாஜக கூட்டணிக்கு இறங்கி வருவார் என்று தான் வரக்கூடிய செய்திகள் சொல்லுகின்றன. பட் நிறைய உள்ள இருக்கிற கட்சி தலைவர்கள் சி.வி. சண்முகம் போன்றவர்கள், கே.பி. முனுசாமி போன்றவர்கள், ஜெயக்குமார் போன்றவர்கள் ரொம்ப கடுமையா விமர்சிச்சுட்டாங்களே அது பிஜேபி. எப்பவுமே அப்படி தான் பேசுவாங்க. அதே இந்த பக்கம் வேலுமணி, தங்கமணி இவங்கெல்லாம் உதயகுமார் இவங்கெல்லாம் யாராவது வாய் திறந்தாங்களா? செல்லூர் ராஜு ம். யாராவது வாய் திறந்தாங்களா? ஏன் அமைதியாக இருக்காங்க? நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 26 அசெம்பிளி எலெக்ஷனில் திமுக ஒரு வலுவான கூட்டணியை வைத்திருக்கும் போது, மாநிலத்தில் நிர்வாகம் திமுக கண்ட்ரோலில் இருக்கும்போது, என்னதான் எலெக்ஷன் கமிஷன் வந்தாலும் பிஜேபி மாதிரி ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய கட்சியோட ஆதரவு இல்லைன்னா எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா கீழே வந்து திமுக கூட்டணியினர் வந்து எந்த எல்லைக்கும் போவார்கள். அராஜகம் தலைவிரிச்சு ஆடும். மணி ஃப்ளோ பணப்பட்டுவாடா வரம்பின்றி வெள்ளமாக ஓடும். அப்போ அதை எதிர்க்கணும்னா உங்களுக்கு வந்து ஒரு வலுவான கூட்டணி இருக்கணும். நீங்கள் பிஜேபியும் பகைச்சிட்டு இருந்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் உங்கள் கையில் இருக்காது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்காது, பணம் வெள்ளமாக ஓடும். கூட்டணி இல்லைன்னா காலி. அல்லது விஜய் வரணும். ம். விஜய் ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்ததுன்னா ஸ்வீப்புங்க, அது ஆட்சி மாற்றம் உறுதி. ம். ஆனால் பாஜக அதை விடாது, எப்படியாவது கெடுக்க பார்க்கும். முழு ஏடிஎம்கேவா போகுமா தாவேகா கூட்டணிக்கு? முழு அதிமுக தாவக கூட்டணிக்கு போகுதுன்னா ஸ்வீப். இல்ல அப்படி போகுமான்னு கேட்கிறேன் ஃபர்ஸ்ட். நீங்க விடாத. அதுதான் சிக்கல்ன்றான். ஏன்னா ம். பாஜக அதை எவ்வளோ தூரம் கெடுக்க முடியுமோ கெடுக்கும். அது ம். திமுக ஒரு பக்கம் கெடுக்கும், பிஜேபி ஒரு பக்கம் கெடுக்கும். இதில் திமுகவை விட விஜய்க்கும் அதிமுக வரக்கூடிய நெருக்கடி பிஜேபி கிட்ட தான் வரும். திமுக கிட்ட இருந்து ஒன்றும் பெருசாக வந்துடாது. என்ன மாநில காவல்துறையை வச்சு நீங்கள் டிவிஎஸ்ஐ வச்சு 4 கேஸ் போடுவோம், அவ்வளோதான். இல்லை வராஜகத்தை அவுத்து விடலாம். அதை மீறி தான் கட்சிகள் வளரும். எம்ஜிஆர் அப்படி தான் வளர்ந்தார். பட் பிஜேபி வந்துன்னா இடி உள்ள வரும், என்ஐஏ உள்ள வரும், சிபிஐ உள்ள வரும், செங்கலாக உருவும் அது. ம். ஆகவே ஏதாவது ஒரு கூட்டணி இல்லாமல் அதிமுக தேர்தலை சந்தித்தால் படுதோல்வி அடையும். தேர்தல் களத்தில் திமுகவை அதிமுகவால் எதிர்கொள்ள முடியாது. பாஜக பார்வையிலிருந்து அவங்க சார்ந்து அல்லது கட்சியிலிருந்து தொண்டர்கள் சார்ந்து, நிர்வாகிகள் சார்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமை மீதான கேள்விக்குறி எதுவும் இருக்கா? அது இப்போதைக்கு இல்லைங்க. ஆனால் வந்து அவர் கூட்டணியில் பிரிஞ்சு போனவங்களை சேர்க்க மாட்டேன்னு தொடர்ந்து அடம்பிடிப்பாரே, ஆனால் அவருடைய தலைமைக்கு நெருக்கடி இல்ல உள்ளாகலாம். சேர்த்தா மட்டும் அவங்க தலைமை பொறுப்பு கேட்கறாங்கல்ல. அவங்க தானே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வரன்றாருல. சசிகலா அம்மா வந்துருவாங்களா? வரணும். வரலன்னா சிக்கல், வந்தாலும் சிக்கல். நிச்சயமா வந்து யாரையும் சேர்த்துக்க மாட்டான்னு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து போல அசெம்பிளி தேர்தலை சந்திக்க எடப்பாடி முயற்சிப்பாரேயானால் அதற்கு அவர் ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். கட்சி சேதாரத்தை சந்திக்கும். சுருக்கமாக சொல்றதுனா, புரியுதா? பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஃப்ரீயாக விட்ட மாதிரி மோடி அசெம்பிளி எலெக்ஷனில் விட மாட்டார். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. சமீப காலத்தில் இப்போ ரீசெண்டாக நடந்த மீட்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா, இந்த மும்மொழி கொள்கை தொடர்பான விஷயங்கள், நிதி தராத விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சாஃப்டா அடிக்கிறாரு. வேண்டுகோள் விடுக்கிறோம். எப்பயுமே ஒரு பிஜேபியை சாஃப்டா தாங்க அடிச்சிருக்காரு. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ஸ்டாலினை தான் அவர் வசைபாடி கொண்டிருந்தார். நடந்தது பார்லிமெண்ட் எலெக்ஷன். மோடியை தொடவே இல்லை. ஏதோ ஒரு தொகுதிகளில் பேசும்போது அப்படியே பட்டும் படாமல் ரொம்ப சாஃப்டாக தான் மோடியை டீல் பண்ணார். மோடியை டீல் பண்ணும்போது சாஃப்டாக பேசுகிறாரு, ஸ்டாலினை டீல் பண்ணும்போது கடுமையாக பேசுகிறார். அக்ரெசிவாக ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் அவரால் எடுக்க முடியல. அங்கே தான் சிக்கல் வருது. ஐ திங்க் அதிமுகவிலேயே எடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். வேண்டுகோள் மட்டும்தான் விட முடியும். வேண்டுகோள் விட்டாலும் நம்பர்ஸ் கேம் தாங்க முக்கியம். நான் சொல்கிறேன், அந்த அலையன்ஸ் தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடி எதனால் இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்? ஏன்னா அது டிஎம்கேக்கான ஒரு சேலஞ்சர். அது ஒரு பக்கம் திமுகவிடம் வந்து அழுத்தம், இன்னொரு பக்கம் பிஜேபியிடம் வந்து அழுத்தம். சிவசேனா பால் தாக்கரே மரணத்துக்கு பிறகு மோடி எப்படி கையாண்டாரோ அப்படி ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அதிமுகவை கையாளுகிறார். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, ஒருவேளை பிஜேபியினுடைய அஜெண்டா இதுவாக இருந்தால் கட்சியை உடைக்க வேண்டும் என்றது, அதை ஏன் திமுக காட்ட முடியாதா? அது பெருசு இல்லை. அது இல்லை. திமுக கிட்ட 2 விஷயம் நீங்கள் இப்போதைக்கு காட்ட முடியாது. ஏன்னா தலைமை வலுவாக இருக்குது, அதிகாரம் கையில் இருக்குது. நாளைக்கு அதிகாரம் போய் ஸ்டாலினும் அரசியல் இருக்க முடியாத சூழல் ஏதோ சில காரணங்களால் ஏற்பட்டால் அப்போ திமுக இப்போ அதிமுக நடக்கிறதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு திமுக ஏன் நடக்காதுன்னா ஸ்டாலின் இருக்காரு, ப்ளஸ் அதிகாரம் அவங்க கையில் இருக்குது. இதுக்கு மாலுமி இல்லாத கப்பல் இது. பிராந்திய கட்சிகளை ஒன்றொன்றாக விழுங்குவது தான் பிஜேபியோட வேலை. அதில் எந்த பிராந்திய கட்சி வலுவில்லாமல் இருக்கோ முதல்ல அதை விழுங்குவாங்க. அதுதான் நீங்கள் அதிமுக தான் குறியாக நிற்குது. ஃபஸ்ட்டு ரேடாரில் நிற்கிறது அதிமுக தான். அதிமுகவை செங்கலாக பிஜேபி உருவும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கூட்டணி போகாவிட்டால். ஓ பன்னீர்செல்வம் அமைதியாக இருந்தாலும் ஒரு 6 மாதத்தில் சேர்த்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது, நாங்கள் வேணா பேசி பார்க்குறோம் அப்படின்னு ராஜன் செல்லப்பா சொல்கிறாரு.
இன்னொரு பக்கம் ஆர்பி உதயகுமார் விமர்சிக்கிறாரு. ஒரு கட்சியில ஒரு ஹெட் பொசிஷன்ல இருந்தவரு, சின்ன சின்ன ஆட்கள் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்றேன் அவருக்காக அப்படின்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஏதோ கீழ விழுந்தோனே ஏதோ ஏறி மிதிக்கணுவாங்கல்ல. 2 முறை 3 முறை முன்னாள் 3 முறை முதலமைச்சரா இருந்த ஒரு ஓபிஎஸோட நெலைம அப்படிதான் இருக்குது. கட்சிக்குள்ள அவருக்கு ஒண்ணும் பெரிய ஆதரவு இல்ல. எடப்பாடிக்கு இருக்க ஆதரவு ஓபிஎஸ்ஸுக்கு இல்ல. காரணம் அவர் பதவியில இருக்கும்போது, அதிகாரத்தில இருக்கும்போது அந்த அளவு நல்ல பேர சொந்த கட்சிக்காரங்கிட்டயே வாங்கியிருந்தாரு. இன்றைக்கு வந்து அவர் வந்து அங்கீகாரம் இல்லாமல் தனித்து விடப்பட்டிருக்கிறார். ம். இந்த தேர்தல்ல தனியா போனாங்கன்னா காலி. முடியுது. இந்த 26 அதிமுகவுக்கு வாழ்வா சாவா. தோத்தாலும் ஜெயிச்சாலும் திமுக நிக்கும் 26ல. பட் ஏடிஎம்கேக்கு இது தொடர் 2வது தோல்வி. மொத்தத்தில 4வது தோல்வினா அவர்கள் மிக மோசமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி அதிமுக நகர்கிறது என்று தான் அர்த்தம். நெறைய விஷயங்கள பகிர்ந்தீங்க. நன்றி. நன்றி.